ஏங்க ஆனா நீங்க இந்த சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. என் புள்ள கல்யாணத்துக்கு கரெக்டா வந்துடணும் சொல்லிட்டேன். ஆமா ஆமா, குடும்பத்தோட வந்துருங்க. ஏங்க உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், காதுலயே இல்லையா உங்களுக்கு? ஏங்க அதுக்கு என்னங்க, பிசினஸ் ஒரு 2 நாள் ஒதுக்கி வைங்க. இந்த மாதிரி விசேஷம் எல்லாம் எவ்வளவு முக்கியமானது. நீங்க வந்துடணும், அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்லாதீங்க. திமிரு பிடிச்சவன், நம்ம இவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோமே, திரும்பி பாக்குறானா பாரு. அண்ணா வா ஷில்பா, வாமா. ஒண்ணுல நான் ட்ரெஸ் எடுக்க போறோம்ல, எல்லாரும் ஒன்னா போனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் உன்னை வந்து கூப்பிட்டேன். சரி நீயும் வந்துரு, வெளியில கார் நிக்குது, நீயும் வந்துரு. அவளை தானம்மா தங்கச்சி, போலாம் இரு. நீ போய் கார்ல வெயிட் பண்ணு, அண்ணன் வந்துடுறேன். சரிங்கண்ணா. ஏ சௌந்தர்யா, நீயும் வந்துரு, நீ வந்தே ஆகணும், சரியா? போயிட்டு வர. எதுக்கு இப்ப நீ குறுக்குல நின்றுட்டு இருக்க? வழிய விடு. ஏங்க பையனுக்கு ட்ரெஸ் எடுக்கிற விஷயமா தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு அவ்வளவு நேரம் எங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா, நீங்க பாட்டுன்னு என்ன கண்டுக்காம போனை பேசிக்கிட்டு இருந்தீங்க. அவன் வந்து கூப்பிட்டதை அப்படியே போறீங்க. இதுல என்ன இருக்குது? என் தங்கச்சி கூப்பிட்டா நான் போறேன், உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஆமா, அவ கூப்பிட்டாலும் இவன் போறானோ. நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கோங்க. ராகுலுக்கு வந்து உங்க ஃப்ரெண்டு வீட்ல இருந்து தானே ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். என்ன உங்க ஃப்ரெண்டு வீடுங்கிற? சம்மந்தி வீட்டுல இருந்துன்னு சொல்லு. அவங்கள தான் சொல்கிறேன். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் நல்லா காஸ்ட்லியாக எடுத்து தர சொல்லுங்கள். நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பராக காஸ்ட்லியாக இருக்கணும் ட்ரெஸ்ஸு. வரவங்கெல்லாம் மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸை பற்றி மட்டும்தான் பேசணும் சொல்லிட்டேன். அவங்க ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த லோக்கலாக ட்ரெஸ் எடுக்கிறதெல்லாம் வேணாம் இங்கே. சபா, எங்கடா இன்னும் நீ வாயை திறக்கலையேன்னு பார்த்தேன். இங்க பாருங்க, சும்மா இந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. எத்தனை விஷயத்துக்கு தான் நான் அடங்கி பொறுமையா போறது? என்னால பொறுத்துக்கலாம் முடியாது. என் பையனுக்கு ட்ரெஸ் நல்லா காஸ்ட்லியா இருக்கணும், இல்லைன்னு வைங்களேன், அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளவுதானே, சொல்லிட்டல, தள்ளு. இங்க பாருங்க, நான் சும்மாலாம் சொல்லல, நான் ரொம்ப சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பையனுக்கு ட்ரெஸ் நல்லா காஸ்ட்லியா எடுத்து தரலன்னா பிரச்சனை பெருசா பண்ணிடுவேன் நான் சொல்லிட்டேன். அவங்க பொண்ணுக்கு நம்ம தானே ட்ரெஸ் எடுத்து தர போறோம், பட்டுல தானே எடுத்து தர போறோம். அதே மாதிரி பட்டுல தான் என் பிள்ளைக்கும் வேஷ்டி சட்டை எடுக்கணும், ஷெர்வானி எடுத்து கொடுக்கணும். சபா, இந்த ரேடியோ மூட மாட்டேங்குது. ஏய், எடுத்து தருவாங்க, கிளம்பு. சும்மா நின்னு கூவின்னு இருக்காத. பாக்குறேன், பார்க்க தானே போறேன். போதும் போதும், ரொம்ப அலக்காத, ஆஃப் பண்ணிட்டு வா. என் தங்கச்சி ரொம்ப நேரமா வெளியே வெயிட் பண்றா. போடா போ, ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசிக்கிறேன் நானு. சி, போய் அந்த பிச்சைக்கார கும்பல் கிட்ட போய் சம்பந்தம் பேசினான் பாரு இவன். அத்தை ரெடி ஆயிட்டீங்களா, போலாமா? அதெல்லாம் ரெடி ஆயிட்டேன், போலாம். ஆமா, எங்க உங்க அப்பாவை காணோம்? அவரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அத்தை, வந்துருவாரு. ஆமா, அது ஒண்ணுதான் குறைங்க. சரி கிளம்பி வாங்க சீக்கிரம். ஏ அர்ச்சனா, பிரியா, பசங்களை பிடிங்க. இதோ பாரு, இதுங்களா அப்படியே ட்ரெஸ்ஸையே பாத்துக்கிட்டு இருக்குதுங்க. பசங்க அங்கேயும் ஓடின்னு இருக்குது. எதுக்கு பாரு கத்துற? இன்னும் கடைக்கு வந்துட்டு இவளுங்க பாட்டுல பசங்களை விட்டுட்டாளுங்களே. அது சரிதான். சரி வா, நம்ம பசங்களை போய் பிடிக்கலாம். வாடி போலாம். எது எந்த மூலைக்கு போச்சுன்னே தெரியல. ஏங்க நில்லுங்க. என்ன இந்த பிரியா பையனை பாத்தியா? எங்கெல்லாம் ஓடுறான் பாரு. ஏங்க நில்லுங்க. ஆமா ஷில்பா, அங்க போய் ஒரு பொம்மை கூட போய் பேசினுக்குறான். இந்த போய் பிடிக்கிறான் அவனை. ஏங்க கூப்பிடுறது காதலி வெளியே உங்களுக்கு? டேய் முரளி, இந்த அசோக சிவாவை எங்கடா? டேய் வெளியில ஜூஸ் குடிச்சுனுக்குறானுங்கடா, வந்துருவானுங்க. டேய் உன் பொட்டாட்டி கூப்பிட்டுனேங்கறா, திரும்பி பாறான்டா. அதுக்கு அடுக்குதுடா, நீ வா. எப்படி பண்றான் பாரு இந்த ஆளு. சி, வீட்டுல தான் என்ன அசிங்கப்படுத்துறான்னா வெளியில வந்து அதையே பண்ணிட்டு இருக்கான். இந்த ஆளை போய் நான் கல்யாணம் பண்ண பாரு. என்ன சொல்லணும், என்ன செருப்பாலியும் அடிச்சுக்கணும். டேங்கப்பா, சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா வச்சுக்கிறாங்களே. போ கல்யாண பொண்ணு, இஷ்டத்துக்கு அள்ளிக்க, என்ன வேணுமோ எடுத்துக்கோ. ஆமா, கல்யாண பொண்ணுங்கிறதுனால யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உன் இஷ்டம் போல நீ என்ன வேணாலும் ஏத்துக்கலாம். ஏ போங்கடி, நான் அப்படியெல்லாம் என் இஷ்டத்துக்கு வாங்கி யாருக்கும் வீண் செலவு வைக்க மாட்டேன். என் பொண்டாட்டி நல்ல பொண்ணு. ஏ லூசு, சும்மா இருடா. காயுமா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ எடுத்துக்க, சரியா? நீ எதை பத்தியும் யோசிக்க வேணாம். செலவு பத்தி எல்லாம் நீ யோசிக்காத, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், சரியாமா? உனக்கு எந்த ட்ரெஸ் மேல ரொம்ப ஆசையா இருக்கோ, இல்ல இது எடுத்துக்கலாம்னு உனக்கு தோணுதோ, எதுனாலும் எடுத்துக்க, சரியா? சரிங்கண்ணா. சரி வாங்க போவோம். இஷ்டத்துக்கு அடிச்சு நவுத்துவோம், எதனால என் அண்ணங்கார பில்ல பே பண்றோம். ஆமா, சரி வாங்க போலாம். டேய் ராகுலு, டேய் அவளை என்கிட்ட பேச சொல்றோம். நான் பேசி என்ன பிரச்சனை? நீயே பேச. ஒரு நிமிஷம். ஏன் நந்தினி நில்றியே? என்னடா? ரொம்ப ஓவரா பண்ணாதீ, அண்ணன்கிட்ட பேசுடி, பாவண்டி அவரு. அப்படியா சொல்ற? ஆமாண்டி, ப்ளீஸ் டி, பேசுடி. முடியாது அடிங்கொய்யால. சரி வேண்டா, வா போலாம், போய் ட்ரெஸ் ஆவது எடுக்கலாம். ஷில்பா, மேலே போனீங்கன்னா பாய் இருப்பாரு, சரியா? அது புது ஃப்ளோர் வேற, இப்பதான் வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஓப்பன்லாம் பண்ணல. இது நம்மளுக்காக, நம்ம குடும்பத்துக்காக ஒரு கல்யாண புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்து அங்கே வச்சுக்கிறாரு. நீங்க என்ன புடவை பாக்குறீங்களோ பார்த்து எடுத்துக்கோங்க, விலை பத்திலாம் யோசிக்காது, சரியா? மீனா அதெல்லாம் சொல்ல போதியா? அசோக் வேற இருக்கிறான், அதனால தான் பொறுமையா சொல்றேன். என்ன புடவை காயத்ரி கேட்கறாலோ, என்ன புடவையா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு வாங்கிடு, புரியுதா? சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஏமா ஷில்பா, இந்த வண்டு சிண்டுங்களெல்லாம் எங்க ஆளை காணோம்? எல்லாத்தையும் சரோக்கா கிட்டயும் நம்ம மரகதம்மா கிட்டயும் கொடுத்துட்டு வந்துட்டோம். நல்லா போச்சு போ. அவங்க 2 பேரும் எங்க இருக்கிறாங்களா? அவங்க கூட வர வேண்டியதுன்னா புடவை எடுக்கிறதுக்கு. அண்ணே, அவங்களும் புடவை செக்ஷன்ல தான் இருக்கிறாங்க. பசங்க எல்லாம் அவங்க தான் அடங்கி வச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தா மட்டும் தான் அமைதியா இருக்குதுங்க, அதனாலதான் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம். சரிங்கம்மா, எடுத்துட்டு கூப்பிடுறோம். இந்த மீனா வந்துருச்சே.
என்னண்ணே? உன் நெல்லம்மா தங்கச்சி, சரி நீங்களாம் போய் புடவை எடுங்க, நாங்க போய் ஷெர்வானி எடுக்கிறோம், சரியா? சரிங்கண்ணே. ஏன் பார்வதியா எப்படி கத்துறான் பாரு. கத்தாதீங்க, இங்கதான் இருக்கிறேன். என்ன? போடிய கல்யாண பொண்ணுக்கு புடவைய பாருடினா உனக்கு பார்த்து நிக்கிறிய நீ போடிய. பாத்துட்டாலும் இந்த போற இருங்க. சரி வாடி ஷில்பா, நம்ம போலாம். அங்க பாத்தியா அர்ச்சனாவையும் பிரியாவையும் ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நின்று வேடிக்கை பாத்துருக்காளுங்க. ஆமா, கொஞ்ச நேரத்துல நாங்களும் வந்துடுறோம். ஏமா ராஜத்தியா, நீ பொறுமையா பாரு, ஒன்னும் அவசரம் இல்ல. பாத்தியாடி பிரியாவர, நான் பாக்கும்போது மட்டும் உனக்கு பாக்குறியான்னு கேக்குறாரு, பொண்ணு பாக்கும்போது பொறுமையா பாருங்கிறாரு. சரியான ஆளுதான். எல்லாம் இப்படிதான். சரி இப்படியா நின்று பேசின்னு இருக்காம போய் கல்யாண பொண்ணுக்கு புடவை எடுங்க. நல்லா இடிச்சு இடிச்சு பேசுறான் பாரு இவளுங்க கிட்ட மட்டும். அசோக்கே, அந்நிய சக்தி வந்துக்குதுடா. நெய் சும்மா இரண்டா. சரி போலாம் வாங்க. நில்லுங்க, எங்க போறீங்க நீங்க? என்ன சம்பந்தி இப்படி கேக்குறீங்க? பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம், எங்க போறீங்கன்னு கேக்குறீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியுது. என்னமோ நீங்க காசு கொடுத்து எடுக்கிற மாதிரி இவ்வளவு சீனு போட்டுக்கிறீங்க. நீங்க ஒண்ணு கொடுக்க போறது கிடையாதுல்ல, நானும் என் புருஷனை தானே கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பையனுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுங்க, அதுக்கப்புறம் தான் நான் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுப்பேன். வாயை பத்தி அதுக்கு விட்ரா, எதனா பேசினு போட்டோம். இங்க பாரு சௌந்தர்யா, ஓவரெல்லாம் பேசாத. என்னமோ நீ மட்டும் தான் பொண்ணுக்கு காசை கொடுத்து ட்ரெஸ் எடுக்கிற மாதிரியும் பையனுக்கு இங்க எல்லாம் இனாமா எடுத்து கொடுக்குற மாதிரி எல்லாம் பேசின்னு கிடக்குற. நாங்களும் பையனுக்கு காசை நோட்டை எண்ணி வச்சுதான் எடுக்க போறோம், சரியா? பொண்ணுக்கு எத்தானா பையனுக்கு எத்தானா எல்லாரும் எடுக்க தான் போறோம். ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு தான் எடுப்போம். உனக்கு விருப்பம் தான் வந்து பாரு, இல்லைன்னா போ. முடிச்சு விட்டல என் பொண்டாட்டியே. பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் பையனுக்கு ட்ரெஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணுக்கு எடுக்கணும். நீங்க என்ன செலவுல எவ்வளவு எடுக்கிறீங்கன்னு பார்த்துட்டு தான் நான் பொண்ணுக்கு எடுத்து கொடுப்பேன், அவ்வளவுதான். அவ்வளவுதானே சௌந்தர்யா? சரி ஓகேவா, ஃபர்ஸ்ட் பையனுக்கே எடுக்கலாம் வா. எதுக்குடி விட்டு கொடுக்குற? விட்டு கொடுக்கலடி. இந்த சனியை நம்ம கூட இருந்ததுன்னு ஏன் காயத்ரிக்கு நிம்மதியா ட்ரெஸ்ஸே எடுக்க முடியாது. இதை ஓரம் கட்டிட்டு தான் அவளுக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கணும். அதுக்கு தான் வழி பண்றேன். சரி 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 சௌந்தர்யா, அதான் என் பொண்டாட்டியே சொல்லிட்டல, வா போயிட்டு பையனுக்கு ஷெர்வானி பார்க்கலாம். சரி சரி. இங்க பாரு மீனா, உன் புருஷன்கிட்ட சொல்லி வச்சிரு, பையனுக்கு பட்டு வேஷ்டி சட்டை தான் எடுக்கணும், ஒரிஜினல் பட்டா தான் இருக்கணும், புரியுதா? இந்த கடை நம்பிக்கையான கடைங்கிறதுனால தான் நானும் நீங்க சொன்னதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். இல்லைன்னா வேற இதை விட நல்ல காஸ்ட்லியான கடைக்கு போயிருப்பேன். அதுக்கப்புறம் பையனுக்கு ஷெர்வானியும் பட்டுல தான் இருக்கணும், புரியுதா? சௌந்தர்யா, நீ என்ன சொல்றியோ அதையே நான் எடுத்து கொடுக்குறேன், நீ வா. ஏய் நீ வேற ஏன்டா வாய விடுற, சும்மா இருடா. ஆனா உனக்கு இது சொல்லிடு. சரி வாங்க போலாம். ஏய் ரொம்ப ஆர்வமா போறீங்க, நான் நீங்களா வாங்கி மாட்டிக்க போறீங்க ட்ரெஸ்ஸா? இருங்கடா, என் புள்ளிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அப்புறம் புள்ளியோட அம்மா காஸ்ட்லியான கடைக்கு போயிடுவா. சூப்பர்ண்ணே. சரிடா, பண்ணு, போன பண்ணு. நம்மள அசிங்கப்படுத்துறதுக்கு யாரும் தேவையில்லை, இந்த ஆளே போதும். எல்லாம் சேம் கலரு, ஆனா டிஃப்ரெண்ட் டிசைன்ல பாய். ஆமா தம்பி, எல்லாமே உங்க கல்யாணத்துக்காக ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸஸ் தான். அதுவும் இல்லாம ஒரே கலர்ல டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லயும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இது எல்லாமே ஒயிட் வித் ப்ளூ, ஆனா டிஃப்ரெண்ட் டிசைன்ல இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க தம்பி. இந்த பக்கம் இருக்குதுல, அது ஒயிட் வித் ரெட்ல இருக்கும். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒயிட் வித் கிரீன். ஸோ மிக்ஸ்டு கலர்ல டிஃப்ரெண்ட் டிசைன்ல வச்சிருக்கோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பாருங்க. அப்படி இல்லைன்னா வேற செக்ஷன் இருக்கா, அங்கேயும் போகலாம். எனக்கு இதுவே ஓகே தான் ப்ரோ, சூப்பரா இருக்குது. இந்த ஒயிட் வித் ரெட்ல இருக்குல்ல, அது எடுத்துக்கிறேன். இதுவாப்பா? ஆமா ப்ரோ. எப்பா தம்பி, என்ன விலை ஆகுது அது? என்னடி மீனா, இங்கேயாவது ட்ரெஸ் எடுத்தாலே இல்லையா? எங்கடி எடுக்க விடுது? ராகுலுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன ட்ரெஸ் எல்லாத்துக்கும் விலை கம்மியா இருக்குங்கிறதுனால எல்லாத்தையும் வச்சிடறாடி அவ. இந்த ஷெர்வானி 45,000 மேடம். ஷூ தேவைப்படுதுன்னா நீங்க தனியா 5,000 ரூபாய் பே பண்ணணும். சூப்பர், நான் ஐடியா எடுத்துக்கிறோம். என்ன சூப்பரு, இதெல்லாம் நல்லாப்பா. நீ வேற ஏதாவது காட்டு. ஆமா, என்னப்பா நீ எல்லாம் விலை கம்மியானதே காமிச்சிட்டு இருக்க? கேட்டா நாங்க அதை எடுத்துன்னு வந்து வச்சோம், இதை எடுத்துன்னு வந்து வச்சோம்னு வாயில மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க விலையிலயும் காட்டணும்ல, விலைய நல்லா கூடுதலா இருக்கிறத காட்டு. அம்மா ஏமா இப்படி பண்றீங்க? எத்தனை ட்ரெஸ் பார்த்தோம், எனக்கு எத்தனை பிடிச்சிருந்தது, எல்லாத்தையும் வேணாம்னு சொல்லிட்டீங்களே. ஏன் விலை அதிகமா இருந்தா தான் நல்லா இருக்கும்லாம் இல்லம்மா, நீங்க எதனா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ராகுல் கண்ணா, அம்மா அப்படியெல்லாம் சொல்லலப்பா. உனக்கு இந்த கலர் எடுக்கல, அதனாலதான். நீ எடுத்த ட்ரெஸ்ல எல்லாம் கலர் ரொம்ப ஃபேடான மாதிரி இருந்தது. கல்யாண மாப்பிள்ள இல்ல நீ, அதுவும் சௌந்தர்யாவோட பையன் எப்படி இருக்கணும், ராஜா மாதிரி இருக்கணும்ல, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்படியாம்மா? சரி சரிங்க மேடம், அப்ப வேற ட்ரெஸ் காட்டவா? அதை தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். விலை கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல கலரா இருக்கிறதையும் காட்டுங்க. சரி வாங்க மேடம். தம்பி இது பாருங்க, பிடிச்சிருக்கான்னு, இல்லைன்னா வேற காட்டுறேன். பாய் இந்த ட்ரெஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்க பாய். இதெல்லாம் நான் போட்டதே கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போதே சூப்பரா இருக்குது. இதுல எதுனாலும் எனக்கு ஓகே. இருந்தாலும் மாப்பிள்ள நீங்க தானே, நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாய் அது என்ன விலையாவது? மேடம் இது 65,500 ரூபா. என்னப்பா நீ? சரி வேற காட்டுங்க. சரிங்க மேடம். ராகுலே நிக்காதப்பாவா. வரமா. ஏன் இந்த அம்மா இப்படி பண்றாங்க? எனக்கு எது பிடிச்சிருக்குன்னாலும் விலையை கேட்டுட்டு வேணான்ட்டு போயிடுறாங்களே. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? தம்பி இங்கேயும் பாருங்க, இங்கேயும் பிடிக்கலன்னா வேற கலெக்ஷன் காட்டுறேன். சரிங்க பாய். மீனா, என் பிள்ளை சங்கடப்படுறாண்டி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே.
தெரியுது. எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் எது காமிச்சாலும் அம்மா வேணாம்னு சொல்ல போகிறாங்க. பாய் இது எல்லா கலெக்ஷனுமே சூப்பராக இருக்குது பாய். இதில் எனக்கு எதுனாலும் ஓகே. இதோ இந்த பொம்மை போட்டிருக்கேன், இந்த ட்ரெஸ் கூட ஓகே. ராகுலே அப்படிலாம் பார்க்க கூடாதுப்பா, உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு நல்லா பாரு. சரிம்மா. இதில் அந்த மெரூன் கலர் நல்லா இருக்குது பாய். அந்த மெரூன் கலர் பாருங்க, நல்லா இருக்கு. இதுவாடா ராகுலே, இந்த கலரா? நல்லதா இருக்குது பாய். இதோட விலை எவ்வளோ? மேடம் நீங்கள் கையில் வச்சிருக்கிற ட்ரெஸ் 95,000 வரும் மேடம். நீங்கள் அதுக்கு ஷூவோட சேர்த்து வாங்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் தரணும். 1,05,000 ரூபாய் தரணும். என்ன இவன் எல்லாத்தையும் கம்மி விலையிலே சொல்றான்? ஒரு 5 லட்சத்துக்கு பில்ல போடலாம்னு பார்த்தா இப்ப என்ன பண்றது? என்ன மேடம் அந்த ட்ரெஸ் ஓகேவா? நல்லதா இருக்குது, ஆனா துணியை தொட்டு பார்த்தா ரொம்ப ரஃபா இருக்குதேப்பா. இந்த அடிக்கிற வெயில்ல இதெல்லாம் போட்டுட்டு எப்படிப்பா ரிசப்ஷன்ல நிக்க முடியும்? வெயிலுக்கு அப்படியே ஒரு மாதிரி புழுக்கமாயிடாதா? கொஞ்சம் லைட் வெயிட்டா, அதே மாதிரி நல்லா கொஞ்சம் கிராண்ட் லுக்ல இருக்கிற மாதிரி ட்ரெஸ் வேணும். அம்மா என் ஷெர்வானியே அப்படிதாம்மா இருக்கும். எந்த ஷெர்வானிக்குள்ளமா காத்து போவோம், அதுவும் கல்யாண ஷெர்வானியில. என்னம்மா பேசுறீங்க நீங்க? இதே ஓகேம்மா. சும்மா இருப்பா ராகுலே, உனக்கு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் போட்டீங்கன்னா புழுக்கமாயிடும். உன்னால உன் பொண்டாட்டி பக்கத்துல நிம்மதி நிக்க முடியாதுல்ல. அம்மா அதுக்காக தான் சொல்றேன், எல்லாம் உனக்காக தான்ப்பா சொல்றேன். வா வா பாய், நீங்க வேற காட்டுங்க வாங்க. ராகுலே ஏன் நிக்கிறப்போ? அம்மா எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குமா, ஆனா அம்மா எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி தட்டி கழிச்சுன்னு இருக்கிறாங்க. அதான் ஏன்னு புரியல எனக்கு. அது வேற ஒண்ணு இல்லடா, உன் அம்மா பணக்காரி இல்ல, அவ ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி பாக்குறா, வேற ஒண்ணு கிடையாது. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத போ. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடு போ. என்னம்மா நீங்க? போடா, ஒண்ணும் இல்ல போ. போங்க மாப்பிள்ள, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுங்க. நீங்களும் மாமாமா? சரி போறேன். தம்பி நீங்க பார்த்துட்டு வந்த வெட்டிங் செர்வானி கலெக்ஷன்லயே இந்த 5 தான் பெஸ்ட். இதோ இப்போ 5 இருக்குது பாத்தீங்களா இந்த பாக்ஸ்ல, இதுதான் பெஸ்டா இருக்கும். இது எதனால அப்படி சொல்றேன்னா, இதுல இருக்கிற த்ரெட் எல்லாமே கோல்டு அண்ட் சில்வர்னால பண்ணுது. ஸோ இது எல்லாமே வேல்யூ அதிகம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பாருங்க. இல்ல இதை விட அதிகமா, இதை விட காஸ்ட்லியா தான் எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா எங்களுக்கு டைம் எடுக்கும். அது நாங்க மெட்டீரியல் சொல்லி ஆர்டர் பண்ணி தான் வர வைக்கணும். பாய் நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. எனக்கு நீங்க காமிச்ச ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ல இருந்தே எல்லாமே பிடிச்சிருந்தது. இப்போ இங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இதுல எதுனால எனக்கு ஓகே பாய். ஓ கோல்டன் த்ரெட்டா? அப்போ விலை அதிகமாக தான் இருக்கும், முடிச்சு விட்ற வட்டி தான். பாய் இந்த ஷெர்வானிங்களோட விலைலாம் எவ்வளோ? மேடம் ஃபர்ஸ்ட்ல இருக்குல்ல மெரூன் கலர் வித் சாண்டில், இது வந்து 3 லட்ச ரூபாய் ஆகும். பக்கத்தில் இருக்குதுல கோல்டன் கலர் ஷால்ல, இது வந்து 3,50,000 ரூபாய். மேடம் இந்த ஃபுல் கோல்டன் கலர்ல இருக்குல்ல, இது 4,25,000 ரூபாய். மேடம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 5,25,000 ரூபாய். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது 5 லட்ச ரூபாய். என்ன இவ்வளோ விலை சொல்றாங்க? சரிங்க பாய், இந்த 5,25,000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் சொன்னீங்கல்ல, இந்த ட்ரெஸ் புக் பண்ணிடுங்க. ராகுலே அதையும் நீ ஒரு ரிசப்ஷனுக்கு போட்டுக்கோ, சரியா? மீனா இங்க வா. அம்மா இது ஏதோ டிசைன் நல்லா இருக்குன்னு தான் நான் சொன்னேன், எனக்கு இவ்வளோ விலையில எல்லாம் வேணாம். சும்மா இருப்பா, உனக்கு ஒன்றும் தெரியாது. அம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா, எனக்கு இவ்வளோ அதிகமான காசுல எல்லாம் ட்ரெஸ் வேணாம். நான் சும்மா நார்மல் ட்ரெஸ்ஸே எடுத்துக்கிறேன், எனக்கு அது போதும். நீ சும்மா இருப்பா, உனக்கு ஒன்றும் தெரியாது. சொல்லு சௌந்தர்யா. மீனா என் பையன் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டான். இந்த ட்ரெஸ் தான் என் பையன் செலக்ட் பண்ணியிருக்கிறான். 5,25,000 ரூபான்னு சொன்னாரு பாய். என்னன்னு பேசி நீ எதனா ரேட்டை பேசுறதுன்னா பேசிக்கோ, பேசிட்டு பில்லை பேமெண்ட் பண்ணிடுங்க. இதுதான் என் பையனுக்கு கல்யாணத்துக்கான ரிசப்ஷன் ட்ரெஸ். என்ன மீனா எதுவும் பேச மாட்டேங்கிற? சரி விடு, உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? சம்மந்தி இங்க பாருங்க, மீனா கிட்ட ட்ரெஸ் சொல்லியிருக்கிறேன். அந்த ட்ரெஸ் தான் என் பையன் பார்த்துருக்கான், 5,25,000 ரூபாய் ட்ரெஸ்ஸு. பாய் கிட்ட பேசி ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு சொல்லிடுங்க. அடுத்து பட்டு வேஷ்டி சட்டை எடுக்கணும், அங்கே வந்துருங்க, சரியா? ராகுல் வாடா. என்னப்பா ராகுல், உனக்கு ட்ரெஸ் பிடிச்சிருக்குல்ல? மாமா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. முன்னாடி காமிச்சாங்க அந்த ஷெர்வானியே எனக்கு பிடிச்சிருந்தது. விலையெல்லாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்தது. இது கொஞ்சம் டூ மச்சா இருக்குது மாமா, எனக்கு அதான் எனக்கு இது வேணான்னு தோணுது. என்னப்பா ராகுல் வேலையில் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ விடு. அன்வரு நீ பையனை கூட்டிட்டு போயிட்டு வேஷ்டி சட்டை காட்டு. எப்பா பட்டு வேஷ்டி சட்டையா காட்டு, சரியா? அசோக் சார் ஓகே ஓகே கண்டிப்பா. தம்பி வாங்க போகலாம். போப்பா ராகுல் போ, அன்வர் கூட போ. சரிங்க மாமா. ஏன் இவ்வளோ சங்கடப்படுறான் இவன்? அதான் கூடவே ஒருத்தி சுத்துறாளே சனிய நாட்டம், பின்ன சங்கடப்படாம என்ன பண்ணுவானா? ஏன் மீனா என்னடி ஏன் இப்படி பேசுறா? பின்ன பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. புள்ள ஒரு இடமா எனக்கு இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லுச்சுல, அதுலயே ஏதாவது ஒண்ணு பார்த்து எடுத்துக்கலாம்ல. கடைசியா 1 லட்ச ரூபாய் ஷெர்வானிய கிட்ட வந்து பார்த்தோம், அதெல்லாம் நல்லா தானங்க இருந்தது. அதுக்கு என்ன ஓட்டையா? அதுல என்ன இருக்குது இதுல என்ன இருக்குது? எப்படி பண்றா பாருங்க, வேணும்னே விலையை ஏத்தி உண்ணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவ. மீனா விடு மீனா, எனக்கு இப்படிதான் நடக்கும்னு தெரியும், எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கிறேன், விடு. எல்லாம் சரிதாங்க, காயத்ரி கல்யாணத்துக்கே நம்ம இருக்கிறதெல்லாம் இழந்துட்டோம்னா என்னங்க பண்றது? அடுத்து சின்ன வேற இருக்கா.
நான் பாத்துக்கிறேன்டி விடு. மீனா சும்மா இருக்கியா? எதுக்கு தேவையில்லாத எதையாவது ஒன்று சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ ஃப்ரீயா விடு. நாங்களும் அப்புறம் என்னத்துக்கு இருக்கிறோம்? சும்மா போய் வேடிக்கை பார்க்கறதுக்கா இருக்கிறோம்? அமைதியா இருடி. சொல்லுமா தங்கச்சி, சும்மா தேவையில்லாம கவலைப்பட்டு நிக்கிறா. மீனா சும்மா தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்காத. அடுத்து நம்ம சாரி எடுக்க போறோம் பாத்தியா? அங்கதான் ஒரிஜினல் சம்பவமே காத்திருக்குது. சரியா? அதனால மனசு கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்கிட்டு வா. அடுத்த சம்பவத்தை காட்டுறேன். சரிடி. சரிம்மா வாங்க, அடுத்து சம்மந்தி அம்மா எந்த பட்டு வேஷ்டி எடுக்கிறாங்கன்னு பாப்போம். தங்கத்திலேயே இழைச்சதா இல்ல வைரத்துல தீட்டினதான்னு கேட்பாங்க. போய் அதுக்கெல்லாம் என்னன்னு பாப்போம் வாங்க.